அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பதிவில் பெண்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான ஆன்மீக தகவல்களை பற்றி தான் நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். இவை வீட்டில் இருக்கும் கல்யாணமான பெண்களுக்கும் கல்யாணம் ஆக போற பெண்களுக்கும் இந்த பதிவு மிகவும் முக்கியமாக இருக்குங்க. பொதுவாகவே நம்ம வீட்டில் அதிகப்படியான சாஸ்திரங்களும் ஆன்மீகங்களுமே அதிகமாக நம்ம பார்த்து வருகிறோம். அதுவும் ஐயர் வீட்டு பெண்கள் சாமி கும்பிடுவதற்கும் விளக்கு எந்த திசையில் எந்த நேரங்களில் ஏத்தணும் அப்படிங்கிற ஒரு பல ஆன்மீக தகவல்களுமே தெரிந்து வச்சிருப்பாங்க. அந்த தகவல்களை பெண்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டுங்க. அதனால இந்த பதிவினை வாயிலாக பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவலை பற்றி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம பதிவில் தினந்தோறும் வரும் தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்று சில தவறுகளை செய்யக்கூடாது என்று நம்ம முன்னோர்கள் நமக்கு ஏற்கனவே சொல்லி இருக்காங்க. அவை என்னென்ன என்று எல்லாமே இந்த பதிவில் நாம அறிந்து கொள்ளலாம். பெண்கள் பொதுவாக அதிகாலை நேரங்கள்ல காலை எழுந்தவுடன் வாசலில் தெளிக்கும் போது தண்ணீர் தெளித்தோ அல்லது சாணம் தெளித்தோ தண்ணீர் சேர்த்து தெளித்து மகாலட்சுமிக்கு உகந்த தாமரைப்பு கோலம் போடுவது மிகவும் ரொம்ப நல்லதுங்க. அதே போல பெண்கள் கோலமிடும் பொழுது தெற்கு பார்த்து நின்றபடி கோலம் போடக்கூடாதுங்க. இத மாதிரி அமாவாசை அல்லது வீட்டில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் போது அந்த நாட்களில் கோலம் போடுவதை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது. அதுபோல அமாவாசை என்று சமைக்கக்கூடாத காய்கறிகள் என்று சில இருக்கின்றன. அதாவது முட்டைகோஸ், நூக்கல், முள்ளங்கி, பீன்ஸ், கத்திரிக்காய், காலிஃபிளவர், ப்ரக்கோலி, பட்டாணி இது போன்ற காய்கறிகளை சமையலுக்கு சேர்க்கக்கூடாதுங்க. வியாழக்கிழமை என்று இரவு சாப்பிட்ட பிறகு சமையல் அறையை சுத்தம் செய்துவிட்டு வெள்ளிக்கிழமை என்று லட்சுமி கடாட்சத்துடன் காலை பொழுதில் சமையலை தொடங்குவது ரொம்பவும் நல்லதுங்க. அதுபோல பெண்கள் தினமும் சமையல் அறையை ரொம்பவும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்க. அப்போதுதான் மகாலட்சுமியின் பார்வை அதிகமாகவே இருக்குங்க. வீட்டில் ஒட்டடை அடிப்பது, அடுப்புகளை கழுவுவது, வீட்டை சுத்தம் செய்வது, இது மாதிரியான பூஜை பொருட்களை சுத்தம் செய்வது இது போன்ற விஷயங்களை வெள்ளிக்கிழமை என்று செய்வதை முழுமையாக தவிர்த்துக்கோங்க. சிலர் வீட்டை பெருக்கும் போதே ஒட்டடையை பார்த்தால் சுத்தம் செய்வாங்க. அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுங்க. பெரும்பாலும் பெண்கள் சமைக்கும் பொழுது முக்கியமாக வெள்ளிக்கிழமைகளில் பருப்பு சேர்த்து தான் சமைப்பாங்க. அப்படி பருப்பு சேர்த்து குழம்புகள் வைக்கவில்லை என்றால் சாதம் வடிக்கும் போது சாஸ்திரத்துக்காக ஒரு 3 துவரம்பருப்பு சேர்த்து வடிப்பது ரொம்பவும் நல்லதும் கூடங்க. பெரும்பாலும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு துணி துவைப்பதற்கு என்று நேரமே இல்லாமல் இருக்குங்க. அந்த மாதிரி இருப்பவங்க சில நேரங்களில் வெள்ளிக்கிழமை என்று அழுக்கு துணிகளை துவைப்பாங்க. இதை மாதிரி வெள்ளிக்கிழமை என்று அழுக்கு துணிகளை துவைப்பதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. இவ்வாறு நீங்க செய்வதால் தரித்திரம் சொல்லலாங்க. சில வீடுகளில் குப்பை தொட்டிகளில் அதிகமான துர்நாற்றம் அடித்துக்கொண்டே இருக்குங்க. வாரத்தில் 3 முறையாவது சுத்தம் செய்து வைத்துக்கோங்க. வீடு எப்பொழுதும் மங்களகரமாக இருக்கணுங்க. பெண்கள் வெள்ளிக்கிழமை என்று மஞ்சள் கயிற்றை மாற்றுவது தவிர்த்துக்கோங்க. திருமணமான பெண்கள் ஒரு மெட்டியை அணிவதுதான் நல்லது. மேலும் 3 மெட்டிகள் அணியதெல்லாம் கூடாதுங்க. வீட்டில் விசேஷமான நாட்களில் கசப்பான உணவுகளை சமைக்காதீங்க. முக்கியமாக பாவக்காய் சமைக்காதீங்க. பெண்கள் புடவை கட்டும் பொழுது முந்தியை தொங்கவிட்டு நடக்காதீங்க. அதே போல மாதவிலக்கு நாட்கள்ல தலையில் பூ வைப்பதை தவிர்த்துக்கோங்க. அதுபோல பெண்கள் கோவில்களில் பிரசாதமாக தரப்படும் துளசியை தலையில் வைத்துக் கொள்ள கூடாதுங்க. மேலும் கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் உக்ர தேவதைகள் இருக்கும் கோவில்களுக்கு செல்லக்கூடாதுங்க. பெரும்பாலும் திருமணமான பெண்கள் நெற்றியில் குங்குமப்பட்டு வைக்கும் போது கிழக்கு திசை பார்த்து நின்றுதான் 2 புருவங்களுக்கும் இடையில் குங்குமப்பட்டை வைக்க வேண்டுங்க. தலைக்கு குளிக்கும் பொழுது சுமங்கலி பெண்கள் சிறிது மஞ்சளை உரசி முகத்தில் பூசிக்கொண்ட பிறகு குளிப்பது ரொம்பவும் நல்லதுங்க. பெண்கள் எப்பொழுதுமே காலையில் எழுந்தவுடன் முதலில் பின்புறத்தில் இருக்கும் கதவை திறக்காதீங்க. சகோதரிகளே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் மற்றொரு நல்ல தகவல்களுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.